எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. 1981 அந்த 7 நாட்கள் பாக்கியராஜ் அவர்களின் ஒரு திரைப்படம். சரி, இப்ப 2025 தாலிக்கு மரியாதை இருக்குது கண்டிப்பாக. ஆனால் தாலிக்கு பின்பாக இருக்கக்கூடிய பெண்ணின் உணர்வுக்கு தான் மரியாதை. இப்படி தெரிக்க விடக்கூடிய வசனங்களோட வந்திருக்கிற படம் டூட். பிரதீப் ரங்கநாதன் அவர்களின் 3வது வெற்றிகரமான திரைப்படமா அதை பார்க்கலாம். தாலிக்கு எந்த மரியாதையும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஹீரோ ஹீரோயினை ஃப்ரெண்டா பாக்குறாரு. ஒரு நேரத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட லவ் சொல்றாரு. ஹீரோ அக்செப்ட் பண்ணல. சரி, அவன் தான் அக்செப்ட் பண்ணலன்னு ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லவ்வரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ். இந்த கேப்ல பெற்றோர்களுடைய சம்மதத்துல ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இது என்னது? அப்ப லவ்வர் என்ன ஆனாருன்னு கேக்குறீங்களா? இந்த கேப்ல லவ்வரும் ஹீரோயினும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. குழப்பது இல்ல, இதுதாங்க படம். கேட்டா இந்த காலத்துக்கு இதுதான் ட்ரெண்ட். நமக்குள்ள இந்த லெவல்ல செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. ஹானர் கில்லிங் மற்றும் பெண்களுடைய உணர்வுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்திருக்கிற படம் டூட். பொதுவா நீங்க ஒரு நல்லவனை பாப்பீங்களா? ஏண்டா ரொம்ப நல்லவனா இருக்காதீங்கடா அப்படின்னு எவ்வளவோ பேர் சொல்லுவோம். அது ஒரு சினாரியோல. வாழ்க்கை ஃபுல்லா எல்லா சினாரியோலையும் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்க முடியுமா? இப்படி நிறைய லாஜிக்கல் மீறல் மற்றும் சினிமாத்தனம் நிரம்பிய ஒரு படம் அப்படின்னா அது டூட். கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்ப ட்ரெண்டே. படம் நல்லா இருக்கா இல்லையா, இதுதான் உங்கள் கேள்வி. நீங்க ஒருவேளை 90s கிட்ஸோ அல்லது பூமரோ பழைய சிந்தனைகளோட இருக்கக்கூடிய மனிதராவோ இருந்தால் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு படம் கதை தான் இந்த படம். சரி, படத்துல சிறப்பு என்ன அப்படின்னா, கதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது சிறப்பான கதையா இல்லையா அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். திரைக்கதை ரொம்ப அருமையான திரைக்கதையை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஜென்சி, இந்த காலத்து மக்களுக்காக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படமே நிறைய படம் தேர்வு செய்யறாரு. படத்தினுடைய நடிகர் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன். இது 3வது படம். முதல் 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். இது 3வது படம் 100 கோடியை எட்டுமா இல்லையா? எப்படியும் எட்டிரும் நினைக்கிறேன். ஏன்னா கதை அப்படி இல்லை. திரைக்கதை நல்லா இருக்குது. நகைச்சுவை இன்னும் சிறப்பாகவே நல்லா கையாண்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த கதைக்கு நகைச்சுவை தான் பொருந்தும் அப்படின்னு அதுலயும் ரொம்ப மெனக்கெடல் போட்டிருக்கிறாங்க. சரத்குமார் அவர்கள் ரொம்ப ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் காட்சிகள் வந்தாலும் நடிப்பும் ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்கிறாரு. ஆரம்பத்திலிருந்தே இறுதி வரைக்கும் ஹீரோ அந்த கதையின் தன்மையை உணர்ந்து, இதுக்கு எங்க இருக்கு கதை இல்லை, ஆனாலும் அந்த கதைக்கு ஏத்த ஒரு சில இடங்கள்ல நெகிழ்வான இடங்கள்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் அப்படிதான் மமிதா பைஜு அவர்களும் இந்த கதையினுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது இசை. இசையை பார்க்குறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு சாய் அபாயங்கரா. அவரு இப்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு இசையமைப்பாளராக வர்றாரு. ஒரே ஒரு பாட்டு அந்த நேரத்துல மனசுல நின்றுச்சுது. அதன் பிறகு எந்த பாட்டும் மனதுல நிற்கவே இல்லை. பாட்டு, இசை சிறப்பு. சமுதாயத்திற்கு தேவையான ஒரு 2 முக்கியமான பிரச்சனையை கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்னு, ஹானர் கில்லிங், ஆணவ கொலை. 2025 இந்த மாதிரி கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது மனித குலத்திற்கே ஒரு கெட்ட பெயர் தான். அதை இந்த படத்துல ரொம்ப நாசுக்கா ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க. ஆனால் அதற்கு ஏற்றாப்புல அழுகிறது, மூக்க சிந்துறது, சாதி, இந்த மாதிரி எந்த இதையும் பேசாம ரொம்ப அழகா இயல்பா கையாண்ட விதம் ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக அப்படியே போற போக்கிலேயே இந்த தெருநாய்களுடைய பிரச்சனையையும் கையாண்ட மாதிரியான ஒரு உணர்வு. அந்த தெருநாய்களால தான் இந்த படத்துக்கு ஒரு திருப்பு முனையாகவும் அமைஞ்சது அப்படிங்கறதும் இந்த படத்திற்கான ஒரு கூடுதல் சிறப்பு. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. இந்த படத்துல வேற என்ன இன்னும் நல்ல கையாண்டிருக்கலாம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி சினிமாத்தனம் ரொம்ப அதிகமா இருக்குது. அதுலயும் குறிப்பா கதாநாயகனுக்கு ஏத்தாப்புல இந்த நிறைய திரைக்கதைகளை மாற்றியமைத்த மாதிரியான ஒரு உணர்வு. சொன்ன மாதிரி நல்லவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதுலயும் படம் முழுக்க ரொம்ப நல்லவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்காக இவர்கள் திணிக்கப்பட்ட மாதிரியான உணர்வுகள் நிறைய இருக்கும். முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் படத்துல ஹீரோயின் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு ஏங்கிய காலங்கள்லாம் போய் இப்ப ஹீரோயின் அல்லது பெண்களை கொஞ்சம் கெட்ட விதமாகவோ அல்லது
எதிர்மறையாக சித்தரிக்கக்கூடிய படமாக தான் அமையுது. தாலிக்கு மரியாதை இல்ல சார், அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பெண்களின் மனதிற்கு தான், அந்த உணர்விற்கு தான் மரியாதை அப்படிங்கிறாங்க. ஆனா படத்துல ஹீரோயினை ரொம்ப போட்டு அலக்கழிச்ச மாதிரியா அல்லது பெண்களை போட்டு அலக்கழிச்ச மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஹீரோ நல்லவராகவே இருக்கிறாரு, அதனால என்ன பண்றது, அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வு இருந்தது. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஆனா என்னதான் நீங்க இந்த காலத்துக்கு ஜென்சி பசங்களுக்காக நீங்க படம் எடுத்தாலும் அந்த ஹீரோ ஹீரோயினுக்கான அந்த லவ்வை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நண்பர் தான் தேவை. ஹீரோவுடைய நண்பர் தான் சொல்றாரு. இது 90s கிட்ஸோடைய ஃபார்முலா இல்ல. அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சறுக்கல் இருந்தாலும் கூட படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னரா எடுத்திருக்காங்க படத்தை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு எந்த ஒரு கலாச்சாரம் கல்ச்சர் எனக்கு எதுவுமே தேவையில்ல, 2 மணி நேரம் படத்துல போய் உட்கார்ந்தோமா ஜாலியா சிரிச்சோமா அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இல்ல பெண்கள், கல்ச்சர், தாலி, கல்யாணம் இதெல்லாமே முக்கியம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கேள்விக்குறிதான். இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. ஒட்டுமொத்தத்துல இந்த 3வது படம், பிரதீப் ரங்கநாதனின் 3வது படம் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இந்த ஜென்சி கையில தான் இருக்குது. நன்றி.